சுண்ணாம்பு காலவாயில் போட்டு மூடிவிட்ட திருநாவுக்கரசரை ஒரு வாரம் கழித்து திறந்து பார்த்தான் பல்லவ மன்னன். அவர் செத்து சின்னாபமாய் இருப்பார் என்று கனவு கண்டான். உள்ளே அவர் எந்த ஒரு துன்பத்துக்கும் ஆளாமல் மகிழ்ச்சியாக இருந்தார். இதை கண்டு சமணர்கள் அதிசயித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய சமணத்தில் இருக்கின்ற மணிமந்திர ஔஷத அவைகளால் இவன் தப்பி உயிர் பிழைத்தான். இவனை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அரசே இவனுக்கு வேறு விதமாக தண்டனை தருவோம் என்று சொல்லி விஷம் கலந்த பால் சோறை இவருக்கு ஊட்டுமாறு சமணர்கள் அரசனுக்கு அறிவுறுத்தினார்கள். அரசன் அவ்வாறு செய்தான். அப்போது துஞ்சினார் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்சு தோதினாலும் அரணடிக்கு அன்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா சமணர் தந்த நஞ்சமுதாக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே என்ற பாடலை பாடி விஷம் முறிவு செய்து கொண்டார். இதனைக் கண்டு சமணர்கள் அதிர்ந்தார்கள்.